வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடையோடு சேர்ந்த மாதிரி தான் காய்கறி கடைங்க நிறைய இருக்குது. தனியாக காய்கறி கடைன்னு கிடையாது. தனியாக காய்கறி கடைக்கு போனோன்னா ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகணும். மளிகை கடையாக கூட சேர்ந்த காய்கறி கடையில் காய்கறி வாங்குறதுல என்ன மைனஸ்னால் கூடுதலாக இருக்கும் காய்கறி கடையில் வாங்குறத விட. எங்கள் ஏரியாவில் அவ்வளோவா யாரும் திறக்க மாட்டாங்க கடை, கொஞ்சம் இன்டீரியராக உள்ளே இருக்கிறதுனால. அதனால் என்ன ஆச்சு, திறக்கிறவங்களாம் ஒரு 10 நாள் 20 நாளில் முடிடுறாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு மளிகை கடையில் உருளைக்கிழங்கு கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. சரி, பக்கத்து தெருவில் ஒரு காய்கறி கடை திறந்துருக்குது, எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரின்ட்டு போய் பார்த்தா அவங்க அழகாக இந்த மண்ணூரில் வந்து 20 ரூபா போல் இந்த ஒரு கிழங்கு மட்டும் தான் லைட்டாக அடி வாங்கியிருக்காது. அடி வாங்கலை, மண்ணூரில் அது அப்படி தான் இருக்கும் போல் மண்ணா. இது வந்து அரை கிலோவே 20 ரூபா. இன்னொரு விஷயம் என்னென்னா, 20 ரூபாய்க்கு இவ்வளோ டீசெண்டாக அழகாக கோயம்பேட்டில் பேக் பண்ணி தர மாதிரி தராங்க. இந்த கவர்லாம் மேக்ஸிமம் நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி கோயம்பேடு போயிருக்கேன், ஏதோ ஒரு பொருள்லாம் வாங்க. அந்த மாதிரி டைமில் தான் வந்து நிறைய வாங்கினா தான் இந்த மாதிரி கவர் கொடுத்துருவாங்க. அது அவரே சொன்னார், ஒரு கவர் 50 காசுண்ணா, இது இந்த மாதிரி ரோப் மாதிரி வருது இல்லைங்களா, போட்டு கொடுத்துட்றது, இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அண்ணா எல்லோரும் திறந்து மூடிடுறாங்கண்ணா. காய்கறி கடையில் தனியாக இருக்க காய்கறி கடையில் காய்கறி வாங்கினா 10 ரூபா கம்மியாக இருக்கும் இல்லைங்களா, இந்த ஏரியாவில் எல்லாம் மளிகை கடையாக கூட சேர்ந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. தண்ணி கேன்லாம் போடணும் செய்யணும் அப்படின்னு இருந்தார். போடுங்கண்ணே, அந்த கடையை வந்து மூடிடாதீங்க, மளிகை கடையை கூட சேர்ந்த மாதிரி காய்கறி கடைங்க தான் இருக்குது, நல்லா டீசெண்டாக இருக்குண்ணே அப்படின்னு. ஏன்பா இது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டார். இல்லைண்ணா, நிறைய பேர் மூடிடுறாங்க, செஞ்சிடுறாங்கண்ணா. 20 ரூபாய்க்கு எவ்வளோ டீசெண்டாக இவ்வளோ உருளைக்கிழங்கு கறிவேப்பிலை கொத்தமல்லி தனியாக கொடுத்துருக்காரு பாருங்கள். இனிமேல் இந்த காய்கறி கடைக்கு தான் போகணும்.